Hi friends, welcome to Diya Samayal. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா முருங்கைக்கீரை சூப். முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. அயர்ன், கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் சி இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ரத்த சோகை இருக்கிறவங்க, சக்கரை வியாதி, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களாம் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக இதை சாப்பிட்ணும். முருங்கைக்கீரையாக சாப்பிட பிடிக்கலைன்னா சூப்பாக வச்சு சாப்பிட்லாம். வாங்க சமைக்க போகலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 வெட்டி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் மிளகை இடித்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிப்போம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 பிடி கீரை, இதை நல்லா வதக்குவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். கீரை நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கிளறி விடுவோம். ஒரு 4 கிளாஸ் தண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு கொதி வரட்டும். மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விடுவோம். ஓப்பன் பண்ணி இப்போ நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். முருங்கைக்கீரையோடைய சாறு, வெங்காயத்தோட சாறு எல்லாமே அந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இது ஒரு 3 பேர்லேருந்து 4 பேர் இந்த சூப்பை குடிக்கலாம். முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. பிளட்டில் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறன்றவங்களுக்குலாம் இந்த முருங்கைக்கீரை சூப்பு வாரத்தில் ஒரு 3 நாளாவது குடிங்க. நல்லா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.